நற்பவி ஸ்ரீ காகபுஜுண்டரின் பெருநூல் காவியம் 1000 மூலமும் உரையும் பாடல் 44. தன்னுக்குள் காணும் மார்க்கம். மற்றே நான் மனமிருந்த உயிரே நாடி மறைவேதம் குடியிருந்த தண்டு நாடி மற்றே நீ நாக்கினடி எட்டே நீ நாக்கினடி மூல பீசம் இது மத்தி கயர் ஒன்று திருகு கம்பி முத்தே நீ வாசி கொண்டு கனல் எழுப்பே முகம் மேலே நிமிர்ந்து கயறிடும்போம் விட்டே நீ தாண்டி வர சான் கிளம்போ வில்லங்கன் தொப்புளின் மேல் வில்லங்கந்தானே. நம் உடம்பில் மனமிருந்த இடத்தை கடந்தால் உயிர் காற்றாக சுழுமுனை நாடியில் இருக்கின்றது. நான்மறை வேதங்களும் கூறும் ஈசன் குடியிருப்பதும் அதன் உள் நாடியில்தான். 8 என்ற அகாரத்தினால் உண்ணாக்கின் அடியில் வைத்து ஊதி மூலாதார பீஷம் வரை தாக்கு. மூலாதாரத்திலிருந்து முதுகுத்தண்டின் மத்தியில் திருகு கம்பி போல மெல்லிய பாதை இருக்கின்றது. வாசியினால் மூட்டி மூலாதாரத்தில் இருக்கும் குண்டலினி சக்தியை எனும் கனலை மேலேற்றி மூட்டு. முகம் கழுத்து உடம்பு யாவையும் முதுகுத்தண்டு வளையாமல் நேராக நிமிர்ந்து அமர்ந்து வாசியை எழுப்பிக் கொண்டே தியானத்தில் இரு. வாசி பழக்கத்தை மூலாதாரத்தில் மூலாதாரத்தில் வைத்து தூண்டிக்கொண்டே இருக்க குண்டலினி விழிப்படைந்து கனலாக ஒரு சாணளவு கிளம்பும். அது மணிபூரகத்தில் வந்ததும் வில்லங்கமாக தடையை ஏற்படுத்தி துன்பத்தை தரும். அன்பே சிவம் அன்பே சிவம்